அன்பர்களுக்கு காலை வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் அவர்கள் அருளிய அபிராமி அந்தாதி என்ற பாடலில் 21வது பாடலும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி பார்க்கலாம். இந்த பாடலை தினசரி பாராயணம் செய்து வந்தால் அம்பிகையை வழிபடாமல் இருந்த பாவங்கள் தீர்ந்து அன்னை ஆதிசக்தி நம்மளை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய அருளை முழுமையாக பெற வேண்டும் என்றால் இந்த பாடலை நாம் தினசரி பாராயணம் செய்து வரலாம். பாடலை பார்க்கலாம். இதற்கு முந்தைய 20வது பாடலில் மங்களையே என்று முடித்தார். அந்த மங்கள என்ற வார்த்தையை முதலில் போட்டு 21வது பாடலை தொடங்கியிருக்கிறார். மங்களை செங்கலசம் முளையால் மடையாள் வருண சங்களை செங்கை சகலகலாமயில் தாவு கங்கை உங்களை தங்கும் புரிசடையோன் உடையாள் உடையாள் பிங்களை நீலிசையாள் வெளியாள் பசும் பெண் கிளியே அப்படின்னு இந்த பாடலில் படிக்கிறார். அதாவது நித்திய மங்களங்களை உடைய மகாசக்தி பராசக்தி அபிராமி அன்னையே, சிவந்த கலசங்களை ஒத்த தனபாரங்களை உடைய மலைமகளே, சங்குகளால் செய்யப்பட்ட அழகான வளையல்களை அணிந்த திருக்கரங்களை உடைய என் தாயே, கலைகள் அனைத்திற்கும் ஆதரமாய் விளங்கும் சக்தியே, கலாப மயிலே, எல்லா கலைகளுக்கும் தலைவியாக இருக்கும் என் தாயை போன்றவளே, பொங்கி பாயும் கங்கையின் மேலெழும் அலைகள் அடங்கி தங்குவதற்குரிய சிவபெருமானின் இடப்பாகத்தை ஆட்கொண்டு இருக்கும் சக்தியே, உன்னுடைய பொன் நிறத்திலான பிங்களையும் நீல நிறத்திலான காளியும் செந்நிறத்திலான லலிதாம்பிகையுமாக விளங்குபவளே, வெண்ணிறத்திலான சரஸ்வதி தாயாய் இருப்பவளே, பச்சை நிறத்திலான உமையாம்பிகையே, பராசக்தியே, அபிராமியே, உன்னுடைய அருள் கடாட்சம் எனக்கு வேண்டும் என்று இந்த பாடலிலே பட்டர் பிரான் அவர்கள் கேட்டிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.